பெங்களூருவில் ஆர்சிபி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். பெங்களூரு விதான் சௌதா என்று சொல்லப்படக்கூடிய கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கி வருகிறார்கள். விதான் சௌதாவில் வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் விமான நிலையத்திலிருந்து பேருந்தில் பயணித்த வீரர்கள் தற்போது விதான் சௌதா வந்தடைந்திருக்கிறார்கள். விராட் கோலி மற்றும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இருவரும் இணைந்து தற்போது அவர்களை வரவேற்றதற்கு பிறகாக இருவரும் இணைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விமான நிலையத்தில் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்ட நிலையில் இதைத் தொடர்ந்து அவர்கள் பேருந்தில் பயணம் செய்து விதான் சௌதா வந்திருக்கிறார்கள். அங்கு சாலையின் இருபுறமும் திரண்டு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கிய காட்சியை பார்க்கிறோம். முதன்முறையாக ஆர்சிபி வீரர்கள் கோப்பையை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் அதை கொண்டாடும் விதமாக ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் திளைத்திருக்கிறார்கள். ஐபிஎல்லில் முதன்முறையாக பெங்களூரு ஆர்சிபி அணி வீரர்கள் நேற்று கோப்பையை கைப்பற்றிய நிலையில் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தனர். இதைத் தொடர்ந்து பெங்களூரு அணி வீரர்களுக்கு விதான் சௌதாவில் பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் வீரர்களை வரவேற்ற கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தொடர்ந்து விதான் சௌதாவிலும் வீரர்களை வரவேற்றார். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ரசிகர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கி வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து சின்னசாமி மைதானத்திலும் ரசிகர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சடையாண்டி, இப்போ உற்சாக வெள்ளத்தில் ரசிகர்கள் திரண்டு இருக்கிறார்கள். அளவு கடந்த அந்த அன்பை பார்க்க முடிகிறது. முதன்முறையாக கோப்பையை ஆர்சிபி கைப்பற்றி இருக்கிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமா காயத்ரி, 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி அணி முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. ஒட்டுமொத்த ஆர்சிபி ரசிகர்களும் கொண்டாட்டத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் வழக்கமாக ஒரு அணி கோப்பையை வென்றதற்கு பிறகு அதுவும் முதல் முறையாக கோப்பையை வென்றதற்கு பிறகு சொந்த மைதானத்திற்கு சென்று கோப்பையை வைத்து ரசிகர்களோடு சேர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம். அதே போல தற்பொழுது ஆர்சிபி அணி வீரர்களும் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ரசிகர்களும் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்சிபி அணியை வரவேற்பதற்கு ரசிகர்களோடு சேர்ந்து கர்நாடகாவின் துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் நேரடியாக சென்று விமான நிலையத்தில் வீரர்களை வரவேற்கக்கூடிய காட்சி அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே சிவகுமார் அவர்கள் 18 ஆண்டுகளாக இன்றைய நாளுக்கு தான் காத்துக் கொண்டிருக்கிறோம், எப்படியாவது கோப்பையை வென்றெடுத்து பெங்களூருக்கு வாருங்கள் என வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். அந்த வகையில் வீரர்கள் அதே போல கோப்பையோடு சொந்த மண் திரும்பிய பொழுது விமான நிலையம் சென்று வீரர்களை வரவேற்றக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. விமான நிலையத்திலிருந்து சின்னசாமி மைதானம் வரைக்கும் ரசிகர்கள் ஒன்று திரண்டு வீரர்களை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 18 ஆண்டுகளாக ஒரே அணிக்கு விளையாடக்கூடிய விராட் கோலி 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். பெங்களூரு ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் விராட் கோலி ரசிகர்களும் இந்த வெற்றியை கொண்டாடி தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காயத்ரி, சடையாண்டி, இப்போ 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபியினுடைய கனவு நனவாகிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. இந்த போட்டி அப்படிங்கிறது எப்படிலாம் இருந்தது? என்ன மாதிரியான நுணுக்கங்களை இந்த போட்டியில பார்க்க முடிஞ்சது? நிச்சயமா இறுதி போட்டி அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்கு நிகராகத்தான் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே பஞ்சாப் அணியும் பெங்களூரு அணியும் குவாலிஃபயர் 1 போட்டியில விளையாடி இருக்கிறார்கள். அந்த மேட்ச் ஒன் சைடு மேட்சா தான் போச்சு. 101 ரன்களுக்குள் பஞ்சாப் அணியை சுருட்டி ஒரு எளிதான வெற்றியை வசப்படுத்தி ஆர்சிபி அணி முதல் அணியாக இறுதி போட்டிக்குள் அடியெடுத்து வைத்தது. அதற்கு பிறகு நடந்த தகுதி சுற்று போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக இதே பஞ்சாப் அணி 204 ரன்களை அசால்ட்டா
சேஸ் செய்து இறுதிப் போட்டிக்குள்ள காலடி பதித்தாங்க. இரண்டு அணிகளுமே ஏற்கனவே இறுதிப் போட்டியில் விளையாடிய அனுபவமும் இருந்தது. பஞ்சாப் கிங்ஸ் அணி 2வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தார்கள். பெங்களூரு அணி 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தார்கள். ஏற்கனவே 3 முறை இறுதிப் போட்டியில் விளையாடி தோல்வியை சந்தித்திருந்தார்கள் பெங்களூரு அணி. எனவே எப்படியாவது முதல் முறையாக கோப்பையை உச்சி முகர வேண்டும், புதிய சாம்பியன் மகுடம் யாருக்கு என்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு மத்தியில ஒரு சரிக்கு சமமான ஒரு போட்டியாக அமைந்தது. அந்த போட்டியில டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆர்சிபி அணி ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. விராட் கோலி 43 ரன்கள் சேர்த்திருந்தார். ஒட்டுமொத்தத்தில் 190 ரன்கள் ஆர்சிபி அணி முதல் இன்னிங்ஸில் சேர்த்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து 191 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணியால் அந்த 20 ஓவர்கள் முடிவில் அந்த 190 ரன்கள் என்ற ஒரு இலக்கை எட்டி பிடிக்க முடியவில்லை. இதனால் 6 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு போராடி ஒரு தோல்வியை சந்தித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு கடுமையான போட்டியாக இருந்தது. ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்கு நிகராக ஒரு போட்டியாக இருந்தது. 2 அணி ரசிகர்களுமே சரிக்கு சமமாக மைதானத்தில் பலபரீட்சை நடத்தினர். போட்டி முடிவடைந்த பிறகு அந்த விராட் கோலியினுடைய அந்த ஆனந்த கண்ணீர் ஒட்டுமொத்த மைதானத்தில் இருந்த ரசிகர்களையும் கண்ணீர் விட வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். 18 ஆண்டுகளாக ஒரே அணிக்காக விளையாடக்கூடிய விராட் கோலி போட்டி முடிந்ததற்கு பிறகு, சாம்பியன் கோப்பையை கைப்பற்றதற்கு பிறகு, என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடியும் வரை நான் இதே ஆர்சிபி அணிக்காகத்தான் விளையாடுவேன் என அந்த மகிழ்ச்சி பொங்க அந்த ஆர்சிபிஎன் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். டெல்லி வீரர் விராட் கோலி பெங்களூரு அணிக்காக முதல் 2008ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ரஜத் படித்தர் கேப்டன் முதல் முறையாக கேப்டன் பொறுப்பை ஏற்றிருந்தார். இந்த ஐபிஎல் சீசன்ல முதல் கேப்டன் பொறுப்பை ஏற்ற முதல் ஆண்டிலேயே கோப்பையை வென்று கொடுத்திருக்கிறார். அதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட்டது. ஒட்டு மொத்தத்தில் ஏற்கனவே ஆர்சிபி அணி, மகளிர் ஆர்சிபி அணி இதே ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆடவர் ஆர்சிபி அணி இதுவரை கைப்பற்றியதே இல்லை என்ற ஒரு விமர்சனமும் இருந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணி 5 முறை, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 முறை என மகேந்திர சிங் தோனியும் ரோஹித் சர்மாவும் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் விராட் கோலியால் இன்னமும் அந்த ஐபிஎல் கோப்பையை கைப்பற்ற முடியவில்லை என்ற பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தது. அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுத்து முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி ஒரு வரலாற்றில் தனது பெயரை இடம்பெற செய்திருந்தார் விராட். நன்றி சடையாண்டி, விவரங்களை இணைத்து வழங்கியமைக்காக.